எனவே இந்த தொழிலில் இருந்து வந்தாய் என்று தொழிலை வைத்துக் கொண்டு இழித்தும் பழித்தும் பேசுவது மிக மிக கேவலம். அவர் நடிகர், நடிப்பு அவருடைய தொழில், அதில் அவர் சிகரத்தை எட்டி இருக்கிறார். இந்தியாவிலேயே நான் கேள்விப்பட்ட வகையில் ஷாருக் கானை விட அதிகமான ஊதியத்தை பெறக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். சரி, அந்த ஊதியத்தை துறந்து விட்டு அவர் வந்திருக்கிறார். ஆனால் ஒன்று, அந்த ஊதியத்தை துறந்து விட்டு அவர் துப்புரவு பணி செய்வதற்காக ஒன்று வரவில்லை. புரிகிறதா? எங்கெல்லாம் குப்பைகள் கிடக்கின்றன அந்த குப்பைகளை எல்லாம் கூட்டி அழுக்கை சமுதாயத்தில் அகற்றுவதற்கு நான் வரவில்லை. இதைவிட அதிகமாக நான் நிறைய சுகங்களை பார்த்து விட்டேன், ஏராளமான பணத்தை பார்த்து விட்டேன். நான் காணாத சுகம் இல்லை, நான் பார்க்காத பணம் இல்லை, ஆனால் அதிகாரம் ஒன்றுதான் என்னிடம் இல்லை. அதனாலேதான் ஒரு உதயநிதி கூட என்னை மிரட்ட முடிகிறது.